இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மூன்றாவது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பா ஆளுமை திறன் ஜாஸ்தி இருக்கும். வெரி வெரி டாமினேட்டிங் கேரக்டர். தான் வச்சதான் சட்டம் சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். மோஸ்டா அந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு பாக்குறவங்க அரசு சார்ந்த தொழிலையும் அரசாங்கத்திலையும் சார்ந்த வேலையிலையும் இல்லை அரசியல் பிரமுகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாமும் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். காரணம் என்னன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தோட ஓனர் யாருன்னா சூரியன். சரி, ஓகேங்களா. சூரியன்னா நமக்கு என்ன தலைமை பண்பு. ஸோ அந்த தலைமை பண்புக்கு ஃபிக்ஸா இருக்கக்கூடியவங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுடைய நெத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடடா இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தோட அந்த நெத்தியில நடு புள்ளி வருது பார்த்தீங்களா, அந்த பொட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா லேடிஸ் எல்லாம், இதுதான் கார்த்திகை நட்சத்திரம். சரி, அதனால தான் சிவபெருமானோட நெற்றிக்கண்லேருந்து உதிச்சு 6 தீப்பொறியா போய் 6 உருவமா சேர்ந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்து நமக்கு ஒரு முருகர் நமக்கு கிடைச்சாரு, நமக்கு ஒரு தகப்பன் கிடைச்சாரு. நமக்கு தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கே பாடம் சொன்ன முருகர் நமக்கு கிடைச்சது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல தான். சரி. ஸோ அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரம். ஆனால் 27 நட்சத்திரத்துல உடைப்பெற்ற நட்சத்திரமாக முதல் நட்சத்திரமா சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். ஏன்னா முதல் பாதம் மட்டும் மேஷத்துல இருக்கும், மீதி 3 பாதம் ரிஷபத்துக்கு போயிடும். ஸோ மேஷத்துல இருக்க முதல் பாதத்தோட தன்மை வேற மாதிரி இருக்கும், ரிஷபத்துல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தோட தன்மை வேற மாதிரி இருக்கும். மேஷத்துல இருக்கும்போது செவ்வாயோட ஆளுமை திறனோடு இருக்கும். செவ்வாய் யாரு? போர் தலைவர், சேனாதிபதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, தலைவர். அவரும் ஒரு வித அரசை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ செவ்வாய் சூரியன் அங்கதானே ஆட்சி. அப்போ சூரியனுக்கு ஃபுல் பவர்ல இருப்பாரு. அப்போ சூரியனும் ஃபுல் பவர்ல இருப்பாரு, செவ்வாவும் ஃபுல் பவர்ல இருப்பாரு. ஏன்னா அவருடைய ஆட்சி வீடு, செவ்வாவோட ஆட்சி வீடு மேஷம், சூரியனோட ஆட்சி கிரகம் அங்க. இப்போ அவங்க ஃபுல் பவர்ல 2 பேரும் இருக்கும்போது அவங்கள எதாவது பண்ண முடியுமா? டாமினேட்டிங்காக தான் சுற்றுவாங்க. அவங்க போஸ்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் மேஷத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே பார்க்கலாம். என்ன, அவங்க அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பெரிய ஹார்ட் ஒர்க்கர். அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்படியாவது முடிக்காமல் ஓயவும் மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க. பெரிய ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப நலிவு சுழிவெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த சிபிஐலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாம், அவங்களாம் நிறைய பேர் கார்த்திகையில் இருக்காங்க. சரி, சைலண்டாக இருந்து வேலையை சாதிச்சிருவாங்க. காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய ஈகோ பிரச்சனைகள் வரும், அதனால தான் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆமாம், அதை பிடிவாத குணம் இருக்குல்ல, ஆளுமை திறன் இருக்குல்ல. பிடிவாத குணமும் ஆளுமை திறன் இருக்கும்போது கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையிலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரி. ஸோ அவங்க விட்டு கொடுத்துப்போம். ஓகே, அவங்க சொன்னது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்ப்போமேன்ற ஒரு மனசு வந்துட்டாலே போதும், அங்கே பிரச்சனை வராது. இவங்க அதை யோசிக்க கூட மாட்டாங்க. அவங்க ஆப்போசிட் ஜெண்டர் என்ன பேசுறாங்கன்றதே அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. கார்த்திகை கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஆப்போசிட் ஜெண்டர் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய அடி வாங்கக்கூடிய தன்மை. அதுதான் இதுலயே இந்த கார்த்திகையில பார்த்தீங்கன்னா, இவங்க பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஃபேமிலி வாழ்க்கை அடி வாங்கிடும். சரி. ஃபேமிலி வாழ்க்கைக்குள்ள இருந்தாங்கன்னா பொது வாழ்க்கை பெருசா ஷைன் ஆக மாட்டாங்க. இதுதான். சரி. முன்கோபம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதனால நிறைய இழப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? அதுதான் சொல்லேன், அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்துருந்தவங்க. முதல்ல ஆப்போசிட் ஜெண்டர் என்ன பேசுறாங்கன்னு முதல்ல கேட்டுக்கணும். அது யாரு, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இல்லை, நண்பர்களோ, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோ, அப்பா அம்மாவோ, இல்லை பழகக்கூடியவங்களோ, இல்லை ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற முதல்ல உங்கள் காது கொடுத்து கேட்டாலும் அங்கே பிரச்சனையே வராது. நீங்கள் கேட்க மாட்டாங்க. அதை மட்டும் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, அதை பண்ணினாலே போதும். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கேன் மேம். என்ன மாதிரியான தெய்வங்கள் வழிபடணும், என்ன மாதிரியான சித்தர்களை வழிபடணும்? அது நான் சொல்கிறேன். இந்த கார்த்திகையிலே இன்னும் 2-3 ப்ளஸ்ஸான விஷயம்லாம் இருக்குது. சரி. சிலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சில ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேன்லியாக இருக்காங்கன்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்கன்னா அது கார்த்திகை நட்சத்திரம். சரி. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அழகும் நலிவும் இருக்கும், ஆனால் அவங்க கிட்ட அந்த ஒரு கம்பீரம் இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது கார்த்திகையாக இருக்கும். பார்க்கும்போதே கார்த்திகை நட்சத்திரம் கண்டுபிடிச்சிடலாம்.
அதே மாதிரி கார்த்திகையில் இருந்து தசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. கார்த்திகையில் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, அதில் வேற ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துதுன்னா கண்டிப்பாக காதல் திருமணம். அதுவும் வீட்டில் சம்மதம் வாங்கிறதுக்கு முன்னாடி இவங்களே போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது நிறைய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகைக்கு காதல் திருமணம், அதுவும் விரும்பி கல்யாணம், வீட்டில் பர்மிஷன் வாங்காமையும் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது இந்த கார்த்திகை. தைரியம் ஜாஸ்தி வரும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, துணிச்சல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இந்த கார்த்திகைக்கு வரும். சித்தர்கள் வந்து இந்த ரிஷி சித்தர்களை வணங்குறதுல ரொம்பவே அவங்களுக்கு பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் இவங்க வணங்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சுந்தரேஸ்வரர், மயிலாடுதுறையில் இருக்காங்க. சரி, இவங்களை வணங்கிட்டு வரும்போதும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ரெண்டாவது சுயம்புவாக இருக்கக்கூடிய கடவுள். சுயம்பு கடவுள்ன்றது வந்து நமக்கு இந்த முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய சுயம்பு கடவுளை வணங்கும் போதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு இவங்க லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பீகாக், மயில் இறகை வந்து வச்சுக்கிறது ரொம்ப உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவங்க ஒரு பாக்கெட்லேயே வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. வீட்லேயுமே நல்ல மயில் இறகு நிறைய வாங்கி வச்சுக்கும் போதும் அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் நிறைய ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் பழனிக்கும் இவங்க அடிக்கடிக்கு போயிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை இவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவங்க வந்து உணவு தானம் அடிக்கடிக்கு கொடுக்க 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 இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களும் போகும். இந்த உணவு தானம்ன்றது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களே முடிஞ்சால் சமைச்சு கொடுக்கலாம். சமைச்சு கொடுத்தாங்கன்னா போகும். அதுலேயும் இந்த கோதுமை கலந்த உணவு, இந்த சப்பாத்தியாவோ இல்லை அல்வாவாகவோ இல்லை உப்புமாவாகவோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கும்போது இவங்களுக்கு மாற்றம் நிறைய சொல்ல முடியாத அளவு மாற்றம் வரும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும்போது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த தினத்துலையும் இவங்க தானம் கொடுக்கறதும் ரொம்ப பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் அவங்க முன்னோர்கள் தாத்தா வழியெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருந்திருப்பாங்க, கார்த்திகை விரதம் இருந்திருப்பாங்க. இவங்க அந்த முருகரோட வழிபாட்டில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும். சரி, அப்போ அது எவ்வளோ ஒரு முன்ஜென்ம கர்மாவோட வருது, நல்ல கர்மாவோட வருது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொன்னோன்னா ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க, கோவக்காரங்களாம் போராளியாக இருப்பாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இவங்க வாக்கு வந்து வாக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பேசுகிற விதம்லாம் ரொம்ப ஒரு அழகாக பேசுகிறக்கூடிய நலிவு சுழிவோடு பேசுவாங்க. அதனால இவங்களுக்கு இந்த அட்வொகேட்ஸு இந்த தொழிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அரசியல் தொழிலாம் நல்லாயிருக்கும்ல. இவங்க இதெல்லாம் பண்ண இதில் ஷைன் ஆகணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணனா, வாழ்க்கையில் ஒரு முறையாவது மதுரையில் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியான நமக்கு இன்மையிலும் நன்மை செய்வார் அப்படின்னு இருக்கு. அங்கே என்னன்னா, சிவனே தன்னைத்தானே பூஜித்த இடம், உலக நலத்துக்காக சிவனே தன்னைத்தானே பூஜித்த இடம் அது. அந்த இடத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இவங்க போயிட்டு வரும்போது இவங்க செய்யக்கூடிய வேலை, இவங்க செய்யக்கூடிய படிப்பு, இவங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும். இவங்க கடவுளை வணங்குறது இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தானம் கொடுக்கலாம். ரெண்டாவது இவங்க நான் வந்து என்ன சொன்னேன், அங்கே ஃபோட்டோ இவங்க இதுக்கு சொன்னேன், நம்ம அஸ்வினிக்கு பரணிக்கெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம்னா, ரெட்டை வால் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டை வால் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் வீட்டு உங்களுடைய வரவேற்பு அறையிலலாம் வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக இந்த ஷார்ப்பான ஐட்டம்ஸை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம ஃபோட்டோஸை. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வச்சுக்கலாம், அதான் உங்களுக்கு ப்ளஸ் கொடுக்கும். டிபியாக வச்சுக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் கொடுக்கும். தானம் கொடுக்கறது கோவிலுக்கு என்ன பண்ணலான்னா, கத்தி, அருவா, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தானம் கொடுக்கும்போது கோவிலுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான விஷயம். ஆமாம், தானம் கொடுக்கும்போது நல்ல ஒரு இது கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸஸாக இருக்கும். சரி, வாழ்க்கையில் ஒரு அதுவும் கோவிலுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது நல்ல 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 மாற்றங்கள் கிடைக்கும். சுயம்பு கடவுளை வணங்குறதும் ரொம்ப ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இவங்களும் வந்து என்னென்னா கச்ச சுந்தரேஸ்வரர், கஞ்சனூரில் இருக்கக்கூடிய, கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர்னு இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய கச்ச சுந்தரேஸ்வரர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வர சொல்லுங்கள். அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து இந்த கோல்டன் நிற எல்லோ இருக்கும் பார்த்தீங்களா, ஆரஞ்சும் இல்லாமல் எல்லோவும் இல்லாமல் கோல்டு மிக்ஸ்டாக ஒரு கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது முக்கியமான இடத்துக்கு போகும்போது யூஸ் பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும். எக்ஸாம்ஸ் போகிறாங்க, எதையோ சைன் பண்ண போகிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் போகிறீங்கன்னா அதை பண்ணிக்கலாம். சரி, நல்ல மாற்றம். அத்திப்பழம் சாப்பிடலாம், அத்திப்பழ ஜூஸ் தானம் கொடுக்கலாம், அத்தி மரத்தை வளர்க்கலாம்.
அத்தி மரத்தை கட் பண்ணக்கூடாது. அத்தி மரத்தோடைய அந்த இது பழம் இருக்க பார்த்தீங்கன்னா காய் மாதிரி, அதை எடுத்துகிட்டு வந்து அழகாக ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். அத்தி இலையை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸஸாகவும் கொடுக்கும். அத்தி மரத்தை எங்கேயாவது கோவிலில் வந்து நீர் ஊற்றி வளர்க்கலாம். இல்லை உங்களுக்கு இடம்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு அத்தி மர செடி வளங்க. செடி வளர 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 உங்களோட வாழ்க்கை நல்லா வளரும். இதெல்லாம் அப்புறம் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, பிபிட்டி ஆகுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கரு தரிக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பரண நட்சத்திரத்துக்கு ஒன்று சொன்னோம், அஸ்வினிக்கு ஒன்று சொன்னோம், அந்த மாதிரி இந்த கார்த்திகையில் ஒரு பொண்ணு இதுவாக்குறாங்க, பூ பேய்க்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் ஒரு இது இருக்கும். அது மட்டும் நீங்கள் ஏதாவது பரிகாரம் மாதிரி ஏதாவது பண்ணிக்கும்போது சரியாக இருக்கும். இவங்க யார்கிட்டலாம் அப்படி தள்ளி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில நட்சத்திரம் இருக்குது இவங்களுக்கும் ஆகாத நட்சத்திரம். அந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இப்போ புதன் நட்சத்திரத்தோட இவங்க தள்ளி இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் சனி பகவானோட நட்சத்திரத்தில் தள்ளி இருக்கிறது இவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த மக நட்சத்திரம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்குலாம் ஆகாது. சில தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பேரில் தடை தாமதம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போதும் நமக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் கொடுக்குது. அடுத்தது இது மேஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரிஷபத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா மேஷத்துல சூரியன் பிளஸ் செவ்வாய் வராரு, ரிஷபத்துல மீதி இருக்க 3 பாதத்துக்கு வரும்போது சூரியன் பிளஸ் சுக்கிரன் வருவாரு. இவங்களோட குணாதிசயம் வேற மாதிரி இருக்கும். இவங்க ஜாலியா இருப்பாங்க, டோட்டலா வேற மாதிரி. ஆமா, கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க. சூரியன் அங்கதான் இருப்பாரு. இப்போ நான் என்ன சொன்னேன், இவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அட்வொகேட், இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயத்துல இருப்பாங்க சொன்னா, ரிஷபத்தில் வரும்போது என்ன ஆகும்னா கலை சார்ந்த விஷயத்தில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. யூடியூப்லேயோ இல்லை மீடியாலேயோ ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ப்ரொடியூசர் லெவலில் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேயே இருக்காங்கன்னா அவங்க வேறு ரீதியான இருப்பாங்க. இப்போ வந்து மீடியாலலாம் நிறைய பேர், எவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இப்போ எல்லோரும் மீடியாவில் வராங்களா? ஒரு சிலர் தானே வராங்க. ஆமாம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தோட கார்த்திகையாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிலரில் மாறும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரெட்டை மனசு இருக்கக்கூடிய குணமாக இருக்கும். மேஷத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்டடி மைண்டடாக இருப்பாங்க. ரிஷபத்துக்கு வரும்போது ரெட்டை மனசாக இருக்கும். அவங்க குணாதிசயம்ல ஒரு ஸ்டடியாக இருக்காது. சம்டைம்ஸ் இதை பண்ணியிருக்கலாமோ, சம்டைம்ஸ் இதை பண்ணியிருக்கலாமோன்னு யோசிப்பாங்க. ரெட்டை மனசு இருக்கும். ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரம்ல. அதனால் உடல் ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கண் சார்ந்த பிரச்சனை வரும். சரி, கண் சார்ந்த பிரச்சனை, இந்த தாட பிரச்சனை வரும். அதே மாதிரி இவங்களுக்குமே போன் ரீதியான பிரச்சனை இருக்கும். இந்த ஜாயிண்ட் பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்கும். முதுகு தண்டுவலத்தில் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும்போதே சரி பார்த்துக்கும். சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதுல இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆமாம், இவங்களுக்கு வேலை தான் செட் ஆகும் பிஸ்னஸை விட. சரி, ஏன்னா இவங்க பெருசாக பேக்ரவுண்ட்லேருந்து வர மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்கை இவங்க உழைச்சி மேலே வந்தவங்களா தான் இருப்பாங்க. மீதி சொத்து சுகம் இருந்தாலும் இவங்களுக்கு பெருசாக கை கொடுக்காது. இவங்களோட உழைப்பை ரொம்பவே முதலீடாக போட்டு தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வருவாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ இவங்க மோஸ்ட்டாக வேலையில் தான் இருப்பாங்க. 90% பீப்புள் மேஷமாக இருந்தாலும் சார், ரிஷபமாக இருந்தாலும் சார் வேலையில் தான் இருப்பாங்க.